ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்கக்கூடிய சங்ககிரி மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குது. முன்னாடி பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் இருக்குது. இந்த முன்னாடி நுழைவாயில், அந்த முதல் நுழைவாயிலோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இத்தனை பேர்த்தையும் நம்ம இங்கே செஞ்சு நம்ம ஒருங்கிணைச்சது ஐயாவோட தான். ஐயாவை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறது சேலத்தை இருக்கிற ஏடி மோகன் அவரு தான் நம்மளுக்கு சொன்னாரு. சார் அப்படியே கொஞ்சம் கரெக்டாக நில்லுங்க. சங்ககிரி மலைக்கோட்டை பிஜிஎம் யூடியூப் தர்ஷன், நண்பன் கௌரி, தண்ணீர் அமைப்பு அண்ணா வந்து சுக்கு காப்பி கொடுத்துட்ருக்காரு. வாசவி கிளப்பு தண்ணீர் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சங்ககிரி மலைக்கோட்டை பயணம் வசஞ்சாக் விலாக்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கௌரி பிஜிஎம் யூடியூப் சேனல் முன்னாடி போயிட்டுருக்காங்க. முன்னாடி பன்னீர் அண்ணா போயிட்டுருக்காரு. ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. தண்ணீர் அமைப்பு பசுமை சங்ககிரி, மரம் பழனிசாமி அண்ணா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி சரபங்கா நதியோட அண்ணா, நீங்கள் தலைவர் வேலன் தலைவர் கிட்ட வரோம். காசவஞ்சி வாங்க. முதல் நுழைவாயில் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நமது காவேரி படவுடன் தண்ணீர் அமைப்பு. கூட்டாளி விட்டுட்ட பாத்தியா? முதல் நுழைவாயில் புலிமுக வாசல்லேருந்து என்ட்ராகி இப்போ அடுத்த நுழைவாயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் பதுங்கி தாக்கக்கூடிய இடம். இரண்டாவது நுழைவாயில் இது கல்கோட்டை வாசல். இருக்காங்க இதான் கல்கோட்டை இரண்டாவது நுழைவாயில். சிற்பமெல்லாம் பாருங்க, ஏகப்பட்ட சிற்பம் இருக்குது பாருங்க. ஆமாம் பாங்க, காலபைரவர் குளமா? இங்க பாருங்க, இதுதான் இரண்டாவது நுழைவாயில் கல்கோட்டை. இது பேரு ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல் நுழைவாயில் கல்கோட்டை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்கு. சங்ககிரி மலையோட காவல் தெய்வம் சடாமுனியப்பன் கோவில் இருக்கு. பட் இதுக்கு போக முடியாது. ஆமாம், இதுக்கு மேலே இதுதான் தடம். இந்த தடத்தில் போய் தான் நம்ம போயாகணும். யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கலாம். நமக்கு முன்னாடி தெரிகிறது வந்து வீரபத்ர சாமி இருக்கக்கூடிய மண்டபம். அது கோவில். இந்த குளத்துக்கு பேர் வீரபத்ரர் குளம் தான். இது மிகப்பெரிய குளம். தண்ணீர் எவ்வளோ மழை பெஞ்சாலுமே கீழே கொண்டு வந்து எல்லா தண்ணியும் சேமிக்கிற மாதிரி மிகப்பெரிய குளங்கள் வெட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து எழுதிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், தெலுங்கு மாதிரி எழுத்து. கல்வெட்டு சுற்றியும் இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு கல்மண்டபம் இருந்திருக்கு. கல்மண்டபம் செல்லம் அடைஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு ஒன்று இருக்கும், செல்லம் அடைஞ்சிருச்சு. அந்த நந்தியோட தலையை பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டாங்க. கடிகார வாசல். என்ன வாசல்? மூன்றாவது நுழைவாயில் கடிகார வாசல். நண்பன் ஹரி நிற்கிறா. அப்படியே மேலே வந்து பார்த்துங்க இடமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. கல்கோட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்படியே படை திரண்டு போகிற மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்க்கறதுக்கு சங்ககிரி மலைக்கோட்டையை. இங்கே தெரியுது பார்த்தீங்களா? மேலே வந்து ஒரு கல் இருக்கும், மலைக்கு மேலே ஒரு கல் இருக்கும். அதனோட நிழல் வச்சு இதை வந்து கணிப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், மேலே ஒரு
கல் இருக்கும், அந்த கல்லோட நிழல் வச்சு போகிறதுக்காக திறந்துருப்பாங்க. அதில் போய் கூட வாங்க. ஓகேவா? பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. அப்படியே தூண்ல எல்லாம் பாருங்க, நிறைய சிற்பமெல்லாம் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டு கீழே வரோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஈவினிங் நம்ம கீழே இறங்கினப்போ இங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அங்கே முன்னாடி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மாரியம்மன் கோவில். கிட்டத்தட்ட இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணாங்க அப்படின்னா தான் அடுத்த கோவிலுக்கே வந்து பூஜை ஆட்டுவாங்க ஏரியாவில். கோவில் இதுதான், கோவில் மாரியம்மன் கோவில், பெருமாள் கோவில். இது வரராஜ பெருமாள், மேலே சென்னகேசவ பெருமாள். அங்கே போகணும் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கே வந்து சமணர் சின்னம். ஆமாண்ணா வாங்க. அது சிதலம் அடைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? சமணர் சின்னம் சிதலம் அடைஞ்சிருக்கு. அது எப்படின்னு நம்மளுக்கு வரலாறு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒன்று அண்ணா சொல்லிட்டீங்களா? கல் தொட்டி எடுத்துட்டாங்களா? ஓகே. ஓ, எடுத்துட்டாங்களா? ஆக்சுவலாக போன வாரம் இருந்தது. கல்லுலேயே பார்த்தீங்கன்னா பாறையிலேயே தொட்டி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது இப்போ இல்லை. இப்போ இருந்தது, ஒரு 4 days முன்னாடி இருந்தது. அடையாளம் இருக்குது, பட் அது இல்லை இப்போ. ஒரு 1 year முன்னாடி தண்ணி எங்கே போயிட்டாரு? முன்னாடி போயிட்டாரு. சுத்தம் பண்ணாங்க, ஒரு 2 years முன்னாடி சுத்தம் பண்ணாங்க. திரும்ப தான் ஆச்சு. பாம்பு சட்டம் தெரியுங்களா? பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு. நாகாசுர பாம்பு சிலை அங்கே கோவில் இருக்கு, இதை வழிபட்டு இருக்காங்க. பாம்பு சட்டை தெரியுங்களா? கிட்டத்தட்ட 4 நாள் அங்கே தான் பார்த்துட்டு இருக்கு. 4 நாள் இங்கே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20 அடி நீளம் இருக்கு நினைக்கிறாரு. உடஞ்சி துண்டா விழுந்துருச்சு. ஆமா, பாதி கட்டாயம். இது படை வீரர்களுக்கான தண்ணியில் இருந்து எக்ஸ்ட்ரா பண்றது. அதான் கோயிலுக்கா? அது மேலே இருக்குங்க, குளமெல்லாம் மேலே இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணது. இந்த இடத்துக்கு தண்ணீர் தேவை, கோயிலுக்காக தேவையானது அதை பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட சிற்பங்கள் உள்ள இருக்கு, பட் யாருமே பார்த்ததில்ல, நாங்களும் பார்த்ததில்ல. டைமுக்கு இல்லை ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour திறந்துட்டு போயிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் பார்க்க முடியாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் முன்னாடி வரப்போ இந்த இடத்துல சின்ன ஓட்டை தான் இருந்தது. உடைச்சிட்டாங்க. வரவங்களாம் பார்க்கணும் சொல்லி உடைச்சிட்டாங்க. ஓகேங்களா? வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் சாயந்தரம் 4 மணிக்கு திறந்துடுவாங்க, நம்ம பார்த்துடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டு பார்த்துட்டு வர முடியுமோ பார்க்கலாம். பரிசு வாங்கிட்டாங்க. யாரும் போகாதீங்க, போட்டோ எடுக்கணும், எடுத்துக்கங்க. படிக்கிட்டு இருக்கு, பரப்படுத்தலாமா? ஓகே. கேட்டாரம்மா கேட்டேன். மெயினா குழந்தைங்க கையில கொடுங்க. ஏங்க அப்படியே நீங்களும் அப்படியே குழந்தைங்க கையில கொடுத்துருக்கோம். திலக்க நீ முன்னாடி போ, கட் பண்ணிட்டு முன்னாடி போ, சட்டி முன்னாடி போ. சாப்பாடிட்டு அங்கே போ. யாருமே சாக்லேட்டோ இதை சாப்பிட்டு யாரும் கீழே போட வேண்டாம். எல்லாம் உங்க பேக்ல போட்டுங்க. சப்போஸ் குப்பையெல்லாம் பார்த்தா எடுத்து ஒரு பக்கம் வைங்க, போகும்போது எடுத்து போய் கீழே போட்டலாம். தெரியுமா? 3 பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம எத்தனை போறோம்? 4வது வரைக்கும் போக போறோம். பாத்திரம்
அந்த என்ட்ரன்ஸ் தெரியும், கீழே இருக்கிற குளம் தெரியும். அதுவும் ஒரு ஒரு தகவல். இன்னொன்று, எதிரிகள் வரும்போது இங்கேருந்து கன் ஷாட், துப்பாக்கி வைக்கிறது, கன் சுடுறது, அவங்களுக்கு எந்த குண்டு வந்தாலும் பாயாத இங்கேருந்து குறிப்பாக தடிக்கிறது. பார்த்தீங்கன்னா குளம் தெரியும், அடுத்த ஓட்டை வந்து கோயில் தெரியும், அதுக்கு அடுத்த ஓட்டை வந்து கீழே இருக்கிற முதல் என்ட்ரன்ஸ் தெரியும். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட். இந்த கோட்டை வந்து சிதலம் அடைஞ்சிருச்சு, இது கட்டியிருக்காங்க. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருவாங்க இல்லைங்களா, அங்கேருந்து வரும்போதே பார்த்துருவாங்க. இங்கே சிப்பாய்களாக இருப்பாங்க. இந்த ஓட்டை இதெல்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க, இந்த பக்கம் வரும்போது தாக்குறோம். தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழியாக கொண்டு வந்து இந்த குளம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன குளம்லாம் அதை வந்து நிரப்புறாங்க. அந்த மாதிரி நிறைய குளம் மேலே இருக்கு, போய் பார்க்கலாம். சார் இந்த வழக்கு சார் கல்லு மேல சவுத்துல போக வேண்டாம், வளவன் இருக்கு. கல்லு மேல கால சேருங்க. வேலைக்கு வாங்க. நான்காவது நுழைவாயில். தண்ணீர் சேமிச்சு கீழே போகிறது. இதுதான் மதகு. வா 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 டக்குன்னு வாங்க. இது ஒரு மதகு, தண்ணீர் சேமிச்சு கீழே போகிறதுக்காக. சரிஞ்சிருச்சு, வாங்க வாங்க வாங்க. அப்படி மருந்து கிட்ட போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இடம் இருக்கு ஃபுல்லாக, அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் படிக்கட்டு ஃபுல்லாக மேலே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நாங்கள் தேடிட்டு இருக்கோம். லோக்கலில் நம்ம நண்பர் எங்கே அவர் பண்ணிட்டு அவர் இருக்கார், அவர் மூலியமாக தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு எப்படி போகலாம் நான் பார்த்துட்டு திரும்ப ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். 6 மணிக்கு குதிரையிலே கூட்டிகிட்டு போயிடலாம். பார்த்துவாங்க, பாரமான கால் பார்த்து வைங்க, வளர்க்க போகுது. ஒரு இது மட்டும் மாட்டிக்கிட்டேன். இடதுபுறம் பாருங்க, குகையாம இருக்குங்களா, அப்படியே அந்த இதுலயே பாருங்க. பாத்தீங்கன்னா பாறையிலே வழுக்குது. இது ஒரு சமர் குகை அமைப்பு மாதிரி இருக்கு. இங்க விநாயகர் இருக்காரு பாருங்க. இப்ப இங்க மேல வாங்க, மேல வாங்க. தெரியுதா விநாயகர் சிற்பம்? அதுக்குண்டான குந்து கீழே வச்சிருக்காங்க, ஹோல்ஸ் போட்டது. பத்துங்க. இதுக்கு மேலே தானே பயணமே. இது வரைக்கும் நார்மல் பயணம், இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு பயணமே சிறப்பாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வாங்க எல்லாரும் வாங்க ஓகே பார்த்துக்கலாம். ஏய் ஆமா மேலே வாங்க சரி விநாயகர் பார்த்துக்கோ. ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்டையும் ஒரு கட்டணம் கட்டியிருக்காங்க. இங்க பாத்தீங்களா ராமண்ணா, இங்க பாருங்க ராமண்ணா ஆமை தெரியுங்களா? நோட் பண்ணீங்களா ராமண்ணா? ஆமை இருக்குன்னா தண்ணிகள் இருக்கிற பகுதி, நீர்நிலைகள் இருக்கிற பகுதி நாம அப்படி சொல்லலாம். அப்புறம் இந்த கோட்டையில் இன்னொன்று பாத்தீங்கன்னா மேல வந்து மீன் சின்ன போட்டுருக்காங்க. மீன் சின்ன இருக்கு. ஒவ்வொரு ஆனவர் முகல வந்து ஷோ பண்ணேன். கிழக்கு மாடம் சுரங்கப்பாதை சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தர்காவுக்கு போக போறோம். முதல் தர்கா அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் அந்த சைடு போக வேண்டாம். அதாவது இங்க பாத்தீங்களா, இந்த படிக்கட்டுக்கு பாத்துங்க. இந்த படிக்கட்டுக்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த புறம் இருக்கிற வீரங்கத்துக்கு தெரியும். பட் தடவை எல்லாம் இருக்கு, பட் போக முடியாது. தடமெல்லாம் செல்ல முடிஞ்சிருச்சு. இதுல போய் ஒரு வீரங்கத்தை பார்த்து அங்க நம்ம பாத்துக்கலாம். இந்த ஒரு தர்கா அமைப்பு மசூதி, அந்த முஸ்லிம்ஸ் தர்கா இருக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்க இங்க பாருங்க. இது ஒரு மண்டபம் தெரியுங்களா? மிகப்பெரிய மண்டபம். நூத்துக்கணக்கான குதிரைகள் தங்கி வீரர்கள் தங்கி மண்டபம். இது நம்ம திரும்ப வரப்போ போய் பாத்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஞாபகம் வச்சுங்க. இந்த மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு 200 அடி நீளம் இருக்கும். அந்த முன்னாடி பெரிய ரவுண்டான இருக்கும், அங்க நில்லுங்க. ஐயா இது பக்கம் இல்லைங்க, இது பக்கம் தான். இந்த பார்த்த டைம் ஆகும். கிட்ட வர பாத்துக்கலாம். ஆமா அருமையான ஸ்பாட் தான் நமக்கு. காத்தோட அண்ணா இங்க பாருங்க, இது ஒரு பேருங்க திட்டு. அங்க தெரியுது பாத்தீங்களா? வாங்கொண்டு அதுக்கு ஆக்சுவலா தடை இருந்தது, இப்ப இல்ல, போக முடியல. பார்த்து போங்க. இது ஆக்சுவலா படிக்கட்டுங்க. இதெல்லாம் படிக்கட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சுத்தம் பண்ணாங்க ஒரு டைம். படிக்கட்டு தான் அதான் தெரியுது பாருங்க. படிக்கட்டு கிட்டத்தட்ட படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம் அகலமா இருக்கு. நல்லா போகலாம், 4 பேர் ஒட்டுக்கா போகலாம். பட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்தாச்சா? வாங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டை குறைச்சிக்கலாம். தண்ணி கண்ணி போக முடியாது. செல்வ சார், நீங்க நேத்தே பண்ணிட்டு சுத்தம் பண்ணிருந்தாங்க. சங்கீரி நண்பர்கள் வந்து அப்பப்ப சுத்தம் பண்ணிட்டு இருக்கனால ஓரளவு உட்கார்றோம். சரி லைட் அவுட் சரியா உள்ள ராமண்ணா உங்களோட கூட வந்தீங்களா? நீங்க யாராவது இந்த வீடியோ வேணா என்னோட சேனல், யூடியூப் சேனல் வசந்த் விளாக்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஆல்ரெடி சங்ககிரி மலைக்கோட்டை பத்தி 8 வீடியோ போட்டிருக்கோம், 8 எபிசோடா போட்டிருக்கோம். ஒரே மலை தான் 8, ஏன்னா எல்லாமே நம்ம கார்ட்டூன் போட்டிருக்கோம். நீங்க இப்பயும் அடுத்து நீங்க இந்த வீடியோல நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா நிறைய இடங்கள் இருக்கு, பார்க்கலாம். அடுத்து நாங்க வந்து உங்களுக்காக தேடிட்டு இருக்கோம் இந்த மலையோட. கண்டிப்பா அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே போலாம் 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 எந்திரிங்க. ஓகே போலாம் வாங்க 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 போலாம். இதான் பாத்தீங்களா தான் விளையாண்டு இருந்தது தாயம். சார் உட்காந்துருக்காரு. ஆடு புலி ஆட்டம் விளையாண்டதோட தான் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு பாருங்க அந்த கல் வைக்கிறதுக்காக குழியும் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதுங்களா. இதே மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு, அதை போய் பார்க்கலாம். அண்ணா போலாம். இல்லை முடி போங்க அண்ணா வாங்க. இந்த ஆடு புலி ஆட்டம் ஆடினது இது. அண்ணா வாங்க. தடி எடுத்துங்க, காஞ்ச தடி தான் எடுத்துங்க. போத்தமா காலி பண்ணுங்க. கிஷோர் கிஷோர் ஏஞ்சி கிஷோர் அதெல்லாம் பண்ண வேண்டாம். காவிரி படுகை குமாரபாளையம் வரலாற்று பயணக்குழு முதன் முறையாக பார்த்தீங்கன்னா போயிட்டு பையெல்லாம் ரெடி பண்ணி நம்ம நண்பர்களுக்காக கொடுத்துருக்கோம். உள்ள சாப்பாடு, ஸ்நாக்ஸு, தண்ணீர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காவிரி படுகைன்னு சொல்லிட்டு பேர் வந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவலே ஆரம்பித்து பண்ணிட்டார் லாமாண்ணா. இதுக்கு மேலே தான் படிக்கட்டு. இதிலே போயிடுவோங்க. இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஏன் வழுக்கும் பாருங்கலாம் பார்த்து போங்க. இந்த இடத்துக்கு மசூதி இதுக்கு கீழே போய் அந்த இதுக்கு வழுக்கும் படிக்கட்டு தேஞ்சதுனால வழுக்கும். ஆமாங்க. இந்த இடம் கொஞ்சம் செங்குத்து, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக போய்க்கலாம். ஆமாண்ணா. கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. போயிருங்க. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் டயர்ட் ஆகிறாங்க. கொஞ்சம் திருவாரூர் கொஞ்சம் எல்லாம் ஆள் கொஞ்சம் தமிழ் போலாம் போலாம் போலாம். போங்க. ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு குரங்கு வந்தா துரத்துங்க. வேற ஒன்றும் இல்லை. அதே ஊனி நடந்துக்கிறாங்க. மாட்டுக்குள்ள என்ன சங்கிரி மலைக்கோட்டை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காங்க 10 பேர். ஆதியோகி யோகா மையம். ஆதியோகி யோகா மையம். ஓகே சார், இந்த இடம் தான் கொஞ்சம் கடினமான இடம். இதற்கு அடுத்தது கொஞ்சம் கடினமாக இருக்குது. செங்குத்தாக இருக்குது படிக்கட்டு. இங்கிருந்து அப்படியே வியூ பாயிண்ட் பார்த்துக்க. திரும்பி 2 பேர் இங்கே திட்டுக்கு இருந்து பார்க்கலாம். சரி பெருசாதான் வேணும். நான் 6வது நுழைவாயில் இது. ஆமாங்க. 6வது நுழைவாயில். எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அதாவது வேலை தலைவை ஏறுற வரைக்கும் 10. அதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. 6வது நுழைவாயில் போயிட்டு இருக்கோம். சரபங்கா. ஆமாம், அவருதான். அண்ணா வந்துட்டு இருக்காரு நம்ம கூட. சரபங்கா நதி தலைவர் வேலன் அண்ணா கூட வந்துட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு வந்தீங்களா, இனிமே போக சரியா போயிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து 6வது நுழைவாயில். விநாயகர் பார்த்தீங்களா, உள்ள மூடிடுச்சு. சிவலிங்கம் ரொக்கத்தட்டி வாசல். இங்க வாங்க, பின்னாடி பாருங்க.
ஆமாம் ஆமாம். இங்கே வந்து ஒரு சுனை இருக்கு. இப்போ தண்ணி இல்லை. வர்ற மக்கள் வந்து இதில் நல்லா உள்ளே போகும். சுனையாக உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு மண் எடுத்திருக்காங்க. நம்ம சங்கீத நண்பர்கள் வந்து மண் எடுத்திருக்காங்க. அதனால இது இன்னும் குடிநீருக்கான ஒரு அருமையான மேலேருந்து அந்த ஊற்று வரும். ஊற்று தண்ணி ஏன்னா இப்போதைக்கு இல்லை. இங்கே பாருங்க, சிவலிங்கம் பொறிக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதில் 2 விஷயம் இருக்கும். சிவலிங்கம், அண்ணா இங்கே வாங்க. சூரியன், அரவட்டம், சந்திரன். சந்திரலிங்கம், சூரியலிங்கம். சந்திரலிங்கம் சூரியன் பொறிக்கப்பட்டுள்ளது. தெரியுங்களாண்ணா? பார்த்துங்க. இவரோட சேர்த்துங்களா? அவர் மட்டும் விட்டுறலாமா? மயிலாடுதுறை டீம். அண்ணா பேருங்க? ஆதி யோகி யோகா. இந்த இடத்துக்கு ஒன்று அமைப்பு இருக்கு, பட் சாஞ்சிருச்சு. இந்த நுழைவேல ஒரு இந்த இடத்துக்கு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு. ஒருவேளை ஓய்வு எடுக்க மாதிரியா இல்லை பாத்ரூமா அந்த மாதிரி தெரியல. இந்த இடத்துக்கு நான் மேலே இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக அட்டைப்புழுவெல்லாம் ரொம்ப கம்மி, குறைஞ்சிருச்சு. ட்ரை ஆயிடுச்சுனால எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏகப்பட்ட புழுக்கள் வரும். வீடியோ பார்த்துருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கீங்களா? நல்லா காலில் ஏறிக்கும். தண்ணி பாருங்க. இது என்ன என்ட்ரன்ஸுங்க? இடி விழுந்தான் பாரு. வெடிமருந்து கிடங்கோட இடங்க இடதுபுறத்தில் இருக்கு. இந்த பாறையான்னு வச்சுங்களேன். பிஜிஎம் யூடியூப் சேனல் எப்படி இருக்குது பயணம்? பரவாயில்லையா? பயங்கரமாக இருக்கா? படப்படன்னு இருக்கா? ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க போகலாம். வெடிமருந்து கிடங்கு இடதுபுறத்தில், வலதுபுறத்தில் இடி விழுந்தான் பாறை. இடி விழுந்தான் பாறை. பாறை பாருங்க, 2 பழந்திருக்கு பாருங்க. இடி விழுந்தான் பாறை. இந்த மாதிரி பாறை வந்து நீங்க கர்நாடக மாநில மாதேஸ்வரம் மலை மேலே இருக்கிற நாகமலையில தான் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கு. பெரிய பாறை 2 பொழந்திருக்கு வெட்டி விழுந்ததுனால. இடி விழுந்தான் பாறை. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து வேளா மரமெல்லாம் நல்லா நிறையா வந்து முளைச்சதுனால சரியாக பாறையை பார்க்க முடியல. நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மாதேஸ்வரன் மலையின் மேலே வெடிமருந்து கிடங்கு, ஆயுத கிடங்கு. மாதேஸ்வரன் மலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நம்மளால கட்ட மாட்டாங்க. எவ்வளோ ஒரு தாக்கல் இல்லாம வெள்ளக்காரனுடைய ஆயுத கிடங்கு, வெடிமருந்து கிடங்கு. ஆயுதங்களை ஃபுல்லாக அடுக்கி வச்சு தேவைப்படுறப்ப இன்னொரு வழியாக எடுத்துட்டு போகிறது. இது வந்து மண்ணுன்னு சொல்கிறோம். பூச்சியோட எச்சங்கள் தான் நிறைய இருக்குதுல்ல. மண் வவ்வால் இல்லைங்க, அட்டைப்பூச்சிங்க. அட்டைப்பூச்சி செத்து போய் இத்துப்போம். அந்த கொஞ்சம் மாதிரி இதாச்சுன்னா அப்படியே மக்கி போன மாதிரி இருந்துச்சுங்களேன். மண் ப்ளஸ் அந்த அட்டைப்பூச்சியோட இது யாரும் காலை தேய்க்காதீங்க. டஸ்ட் டஸ்ட் பறக்க யாரும் காலை தேய்க்க. இங்கே இருக்குது. இங்கே இருக்கு. எல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய அவங்க காலகட்டத்தில் வெடிமருந்தெல்லாம் உள்ள வருது. அவங்க காலகட்டத்தில் கீழே கொண்டு போகிறது மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு நடு பகுதிங்கனால இங்கே எல்லாம் ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க. போலாங்களா? ஆமாண்ணா. சரி, நடக்கலாம், போலாம். பயணம் பிடிச்சிருக்கா?
சங்ககிரி மலைக்கோட்டை. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஏஜ் எத்தனாவது படிக்கிறீங்க? 3வது படிக்கிறீங்க. பார்த்துக்கள் 8-9 வயசுலேயே 8-9 வயசுலேயும் மலை ஏறுறீங்க. நாங்களாம் அந்த மலை ஏறுறதுக்கு 40 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம். வாங்க வெயிட் பண்ணி மலை ஏறுறோம். அதுதான் கண்டிப்பாண்ணா. வரலாறு யாருக்கு வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் வேணும். இப்போ இருக்க தலைமுறைக்கு தான் வரலாறு தெரியணும். சார் லிங்கம் சார் சிவலிங்கம் வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு. இங்கே சிவலிங்கம் இருக்குது. இதே மாதிரி சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. சென்னகேச பெருமாளுக்கு பக்கத்துலேயே பாறை மேலே வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. போங்க வந்தாச்சு போங்க. ஆனால் போகலாம் வந்துடுவாங்க. போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறது இடம் இருக்குது, போய் உட்காருங்க. பயணம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கால் வலியோட இருக்கா? கால் வலி இல்லாமல் இருக்கா? கால் வலிக்குதா? அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். ஆங்கிலேயர் நுழைவாயிலுக்கு அருகில் வந்துட்டோம். ஓகேங்களா? கம்பெனி கேட் அப்படிம்பாங்க. இதில் தான் நான் சொன்னேன் 1799 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. 1799 முடிஞ்சால் கண்டுபிடிங்க இருக்கா அப்படின்ட்டு. என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கண்டுபிடிங்க. சஞ்சய் போகக்கூடாது, வேகமா. ஆமாம் எல்லாமே இருக்கும். மரப்பள்ளி, ஸ்னேக் இதெல்லாமே இருக்கும். யாரா கனகாமர பூ பார்த்தீங்களா? பச்சை கலரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி கட்டின நுழைவாயில் கோட்டை. அதாவது இந்த கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் வந்து இந்த கோட்டையை வந்து வலுப்படுத்தியிருக்காங்க. எதிர்நாட்டு படைகள் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இருந்தது. இந்த கோட்டையை வந்து தடுப்பு சுவர் வந்து கட்டியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணீர் மேலாண்மைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும். அதை பார்க்கலாம் வாங்க. இந்த வழியாக ஒரு வழித்தடம் இருக்குது. 7 இது 8. ஆமாம் எல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துக்கு கண்டுபிடிக்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பார்த்து இங்கே கண்டுபிடிக்க பார்க்கலாம். தண்ணீர் வரத்துக்குண்டான நுழைவாயில் இருக்கா? எங்கே இருக்குது? தண்ணீர் வரத்துக்கு உண்டான பாதை எங்கே இருக்கு? இருக்கா? இங்கே தான் தண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரும், தெரியுதா? இந்த வழி இடத்துல தண்ணீரை சேமித்து இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொண்டு போகிறதுக்காக இந்த கல் இந்த ஹோல்ஸ் வந்து இருக்குது. வெளியே போய் மலையை சுற்றிக்கிட்டு பின்புறமும் ஒரு இடம் இருக்குது. குதிரை வரதுக்காக அந்த தடத்தில் சுத்தமாக யாருமே இது வரைக்கும் இந்த தடமே ரொம்ப மோசமாக இருக்குது. நான் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நான் யாரும் போயிடாதீங்க, அப்படி இங்கேயே வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வந்துட்டீங்கன்னா சமதானம் நடந்து போகிறது தான். படிக்கட்டுலாம் கிடையாது. கடைசியாக ஒரு 20, 16, 17 படிக்கட்டு மட்டும் தான் இருக்கும். கிட்ட வந்துட்டோம். இறுதி நுழைவாயில். ஆமாம், இது ஆக்சுவலாக ஒரு கோவிலாகவும் இருந்திருக்கலாங்க. மரம் செடி புதரெல்லாம் இல்லாமல் இது ஒரு கண்காணிப்பு கோபுரம். மலை வந்துட்டோம். கடைசி படிக்கட்டு. இது வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரம். பார்த்து போங்க, கீழெல்லாம் பார்த்து போங்க. பூச்சி புழு இருக்க போகுது. பாரு, பார்த்து மெதுவாக வாங்க. பார்த்து வரிசையாக தான் போகணும். குளம் ஒன்று இருக்கு. பார்த்து சைட்லலாம் பார்த்து வரணும்.
கீழே பார்த்து வாங்க, பத்திரமா வாங்க. ஜீஷ்ணா பார்த்து வாங்க, பத்திரமா வாங்க. கீழே பார்த்து வரணும். சுதர்சன் வருஷா பார்த்து பத்திரம். சஞ்சய் எங்க? சஞ்சய் சஞ்சய் எங்க முன்னாடி? சஞ்சய் பார்த்து வாங்க. இல்லை விட்டுரு அப்படியே குனிஞ்சு வந்துடுங்க எல்லாமே. இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. தடத்தை நாம் உருவாக்கணும், ஓகேவா? சைடில் வாங்க. இங்கே தெரியுது அங்கே ஒரு குழி. இதெல்லாம் பார்த்தா ஒன்று விளக்கு வைக்கிறதுக்காக இருந்திருக்கலாம். விளக்கு உரலா கூட விளக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். எங்கன்னா மேலே கோட்டை தெரியுது பாருங்க, அங்கே பாருங்க. உரம் போகாத இந்த பக்கம் பாலிக்குளம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து மலையில் இருக்கின்ற நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். சுற்றி வருமா லாஸ்ட்டில் வரமா பார்த்துக்கலாம். பெரிய பாலி குளம். சைடில் மட்டும் யாரும் வராதீங்க, பார்த்துருங்க பத்திரமா. பால் தெரிய மாதிரி எடுங்க பார்க்கலாம். பால் தெரியுதா? இங்கே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணுங்க, எனர்ஜி பூஸ்டப் ஆகும். இங்கே வந்து இல்லைங்க. அப்புறம் வந்துடுறேம்மா. நான் வெயிட் பண்ணுங்க. நான் இந்த பக்கம் இது போய் தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படியே போய் அந்த பாலிக்கடி உள்ளே போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு பாருங்கள். படி அந்த சைடு தான் போகுதுங்க. போய் அப்படியே இறங்கி அந்த பாலிக்கு போய் தண்ணி கொண்டு வரதுக்காக அப்படியே. இது பாலிங்க. லாமாண்ணா கடைசி நிலவையில் அப்படி சொல்லி பாருங்க. இந்த நுழைவாய் பேர் தான் மைசூர் நுழைவாயின்னு சொல்லுவாங்க. பின்னாடி கட்டிட்டாங்க. இந்த கடை இதை கட்டிட்டாங்க. சைடாக வைங்கண்ணா. நான் சைடாக வைங்க, சைடாக வைங்க. ஒன் சைடாக வச்சு ஏறுங்க, சைடாக ஏறுங்க, அழுக்காது. இது வந்து பூதகணம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்க. ஒரு வரலாறு இருக்கு, ஹிஸ்ட்ரி சொல்லி போயிடலாம். இங்கே ஒரு விளக்கு திரி போட்டு வெளிச்சம் வேணுமா? வெளிச்சம் வேணும்ல, அதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு வச்சிருக்காங்க. அப்படின்னா கூட மரம் கூட வச்சு கூட தடுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நான் இங்கே பாருங்க, பூதகணம், யானை, சங்கு. இது பாருங்கண்ணா, இது வந்து பூதகணத்தினுடைய உருவம். இது யானை, 2 யானையா. இது சங்கு சக்கரம். இது வந்து யானையினுடைய காலை வந்து முதல்ல கவ்விருச்சு, யானை அதனுடைய வாழை பிடிச்சி அந்த மாதிரியான உருவம். ரெண்டுமே சண்டை போட்டுருக்கு. இப்போ நீயா நானா பலசாலி பாத்திரலாம் அப்படின்ட்டு. ஒரு மனிதன் அல்லது ஒரு குரங்கு எப்படின்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுங்கி இருக்குது. முழுங்கினா ஒரு வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குமோ, ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி வெளியே உருவத்தை வச்சு ஒரு 3D படம் மாதிரி நம்மளுக்கு அந்த உருவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது முதலனுடைய வயிற்றில் இருக்கின்ற ஒரு மனித உருவம். மனிதன் அல்லது முகம் பார்த்தாக்கா குரங்கு மாதிரி ஒரு இது இருக்கு. அது குரங்காவும் இருக்கலாம், இல்லை மனிதனாவும் இருக்கலாம். அதெல்லாம் செஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு சரியான ஒரு அடையாளம் தெரியல. ஆனா முதல்ல விழுங்கிய நிலையில கால் இருக்கும், ஒரு வாழை இருக்கும், இங்க வாங்கி இருக்கணும். இதை காட்டுறப்பல அந்த யானை காட்டு அந்த வயிற்றுக்குள்ள மலைக்கோட்டையின் 9வது நுழைவாயில் படிச்சு தெரியுது. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல 4 குரங்கு இருக்கும். இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதை விட்டுருங்க, இதை பாருங்க. என்ன தெரியும் குரங்கு? இது வந்து ஆனா ஒரு பந்து.
வந்துனா ஒரு ஏதோ ஒரு காயோ ஒரு ஏதோ ஒரு குரங்கு கையில பூமாலைம்பாங்களே அந்த மாதிரி ஒரு உருண்டையா இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு சுரக்கா உருண்டையா இருக்கலாம், ஏதோ ஒரு காய்கறிகள் அது மாதிரி உருண்டையான ஏதோ ஒரு பொருள். இதுல வந்து 4 உருவம் இருக்கு. ஒரு தலை இங்க இருக்கு, ஒரு படுத்து இருக்கு. இந்த பந்து இங்க ஒன்று இருக்கும், தெரியுதுங்களா? இங்க இருக்கும் விளையாடுறது. அதாவது கீழே படுத்து விளையாண்டா ஒரு உருண்டுனா இப்படி பிடிக்கலாம், எல்லா அமைப்புலையும் வருது. இது ஒரு உருண்டா எப்படிலாம் உருண்டு ஒரு 4 வகையா 4 ஸ்டெப் இருக்கும் இல்லைங்களா? படுத்துருக்கிறது, நிற்கிறது, கமர்றது, அந்த 4 ஸ்டெப் இதுலேயே இருக்கும். சமையல் கூடம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவில் ஃபங்க்ஷனோட அப்போ புரட்டாசி மாதமெல்லாம் தான் இங்கே கோயில் பார்த்து பார்த்துக்கலாண்ணா. தான் இங்கே பாருங்க, இங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க, கோட்டை மாதிரி அமைப்பு இருக்குது இந்த இடத்துக்கு. தெரியுங்களா? பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ஆர்டருக்கு பேஸ்மெண்ட் பாருங்க, எல்லாம் அழிச்சிட்டாங்க. தெரியுதுங்களா? பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. சமையல் கூட எதுங்க? அது சமையல் கூடம் கண்டிப்பாக அழிஞ்சிருச்சுங்க. சென்னை பெருமாள் கோயிலுங்க, சென்னை கேசவ பெருமாள், வரராஜ பெருமாள் கீழே. போகலாம் போகலாம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இரு நான் இன்னுமேலாம் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். திலக நம்ம பண்ணக்கூடாது. ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு இருக்காருங்க. இது இல்லை அது அங்கே இருக்கு, அங்கே இருக்கு முன்னாடி இருக்கு. ராணிக்குளம் முன்னாடி இருக்கு. இது நார்மலாக தண்ணி சேமிப்பு குளம் தான். அது ராணிக்குளம் முன்னாடி இருக்கு, இங்கே இல்லை, முன்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கு. உள்ளே போகிறது அப்படியே ஒட்டுக்கா வாங்க. கண்ணே உள்ளே போகாதீங்க, வாங்க வா. ஜீவராசிகள்லாம் உள்ளே இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, வெளிப்படக்கூடாது. நான் பார்த்து ஓரமா வாங்க. வந்துட்டேன். வந்துடுறேன். பாப்பா என்ன பண்ணுறீங்க? நாளைக்கெல்லாம் எக்ஸாம் வச்சுட்டு ட்ரெக்கிங் வந்தாச்சு. எக்ஸாம் எழுதிடலாம். பின்னாடி பாரு டாக்டரான்னு சொல்லிட்டு டாக்டரே பின்னாடி வந்துட்டு இருக்காரு பாரு பாப்பா. சார் பார்த்தீங்க அங்கே ஒரு குகை இருக்குது, சமணர் குகை இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு பாலி இருக்குது. இந்த பாலியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. கரும்பட்டைன்னு சொல்லுவாங்க, கருப்பு கலர் மீன். வால் வந்து சிகப்பு கலரில் இருக்கும். காட்டுறேன் வாங்க. இந்த பாலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் மீன் இருக்கும், அதோட வால் மட்டும் சிகப்பு கலரில் இருக்கும். ஏகப்பட்ட மீன் இருக்குது உள்ள. அது சரியாக தெரியல, பட் யாராவது பிஸ்கட் இருந்தால் கொஞ்சம் எடுங்க. இரு இது இதுதான் பண்ணக்கூடாது, குடிக்கிற தண்ணி இது. தூங்கிட்டு தான் வெளிப்பட்டீங்களா? கேமராமேனே ஆகிட்டாங்க. அப்படியே குதிச்சிடலாம்ல சார். இப்பெல்லாம் விடாதீங்க, அப்படியே வாங்க. வாழ்க்கை ஒரு டைம் தான் நடக்கும். சத்தா ஒரு டைம் ஒரு நிமிஷம் ஆக மாட்டோம். சரி நான் கூட்டு போறேன். எடுத்தே போயிடலாம். ரொம்ப போகாதீங்க.
நான் வந்ததுக்கப்புறம் போகலாம் வாங்க. சார் அந்த கும்பம் இந்த கும்பம் வழிபட போகுதுங்க. பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். போட்டோ கூட எடுங்க. அப்படியே இது ஃபுல்லாக கவர் ஆகும். இது ஒரு காமலைங்கிறது இதுங்களா? இரு வராது. வாங்க 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 வாங்க. ஐயா கொஞ்சம் நேரம் வந்துக்குங்க. வாங்க போலாம் வாங்க வாங்க வாங்க. எல்லா கோயிலும் கீழே வந்து கும்பிடுவாங்க. அதுக்கு எதுக்கும் ஒன்றும் வண்டி இழுவை இழுக்கலை. வாங்க 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 அப்படியே வாங்க. எதுக்கு தாங்க பயந்துக்கிறேன்? பயமெல்லாம் இல்லை. நீ அப்படியே ஓடிட்ட, எனக்கு பயமா இருக்கு. வெள்ளிங்கிரி மலையில ஒரே பாட்டு தான் இருக்கும். பார்த்து நாங்கள் தெரியுதுங்களா? ராணிக்குளம். இங்கே இருக்கு பாருங்க. நான் ராணிக்குளம் இந்த இடத்துக்கு பாருதா. இந்த ரவுண்டு 4 ஹோல்ஸ் இருக்குது பாருங்க. அந்த கடலை மாவோ அவங்க யூஸ் பண்ணுறது மஞ்சள் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இது இருந்து பார்த்தா கோட்டை இருக்கு இல்லைங்க. வரப்போ இல்லை. தாமரை மலர்ந்துருக்கு. இங்கே ஆக்சுவலாக தண்ணி குடித்தோம். இப்போ தண்ணியெல்லாம் கலங்கலாயிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தண்ணி. வெள்ளை தாமரை. ஆமாம் கச்சால தாமரைங்க. வெள்ளை தாமரை. அல்லியா? அல்லியா தான். ஆடா ஓகே ஓகே. நான் வாங்க வாங்க வாங்க. அடுத்தது ஆள் இருக்கும் குழி. ஆள் இருக்கும் குழிக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கடினமான பாதை தான். பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். வாங்க வாங்க வாங்க. எங்கெல்லாம் தண்ணீருக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி இருக்குங்க. தண்ணியெல்லாம் நிறைய இருக்குது. மழை காலங்களில் ஏகப்பட்ட தண்ணீர் வரும். ஆமாம். வெயில் வந்துருச்சு. ஆமாம். மணி சரியாக பார்த்தீங்கன்னா 1:20. மலைக்கு பின்புறம் போயிட்டுருக்கோம். ஆள் இருக்கும் குழியை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த குழி வந்து 100 அடி ஆழத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை மூடிட்டாங்க. பாதியாக தான் இருக்குது. இப்படியே தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் இப்படி தான் போகணும். யார் சீக்கிரம் வாங்க எல்லாரும். இனிமேல் வெயில் அந்த அளவுக்கு இருக்காது. உள்ளுக்குள்ளேயே போய்க்கலாம். அப்படியே வாங்க பார்க்கலாம். ஆள் இறக்கம் குழி வந்துட்டோம். அப்படி நவரு ஹரி ஹரி அப்படி முன்னாடி போங்க. அப்படி வள்ளி விடுங்க வள்ளி விடுங்க. ஆள் இறக்குற குழி. ஜோசே பார்த்து நவருக்கு நவருக்கு. அப்படியான தண்டனைக்குரிய இடம் தான். பல உயிர்களை பழி வாங்கின இடம் தான். நான் முன்னாடி போகாதீங்க. நான் முன்னாடி போகாதீங்க. நான் வர இருங்க. அது நம்ம பிடிச்சது ஒன்றும் பிரச்சனை. பயமா நம்மளுக்கு பயம் காட்டி விட்டுருங்க. அதெல்லாம் அண்ணா வெயிட் பண்ணுங்க. வழி மாறி போயிடாதீங்க. நாங்கள் முன்னாடி வரோம். முன்னாடி போனோண்ணா. ஆள் இருக்காங்களா? இருந்தா ஓகே இருந்தா ஓகே. ஆள் இறக்கும் குழிங்கண்ணா அது. ஆள் இறக்கும் குழி. தண்டனைக்குரிய கைதிகளை வந்து ஆள் இறக்கி விட்டுருவாங்க. உள்ள தலையில கட்டி இறக்கி விட்டுருவாங்க. 100 அடி ஆழத்துக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட உள்ள பார்த்தா மண்ணு போட்டு மூடிட்டாங்க எல்லாமே.
இந்த வரிசையா வாங்க ஜிவிஷ்ணா. ஓகே, பார்த்து போங்க, கீழெல்லாம் பார்த்து போங்க. அண்ணன் கொடின்னு பேர். ஆமாம், ஜிவிஷ்ணா ஜோஷ்ணா தம்பி பொண்ணு. அப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி போறாங்கண்ணே மலையேறலாம் நல்லதான். உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். உன்னோட ஹெல்த் செக் பண்ணுறது மலை ஏற்ற மாட்டாங்க, தெரியுது இல்லையா? நம்மளுக்கு அதாவது எப்படின்னா உடம்பு வந்து ஹார்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மலையேற்றம் சமாளிக்க முடியுமா, பனிக்காலத்தில் உடம்பெல்லாம் தாங்குமா, குளிர் தாங்குமா, அது மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெக்கிங் போக சொல்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடே கேட்டுக்கிட்டு சமணர் அங்கே ஒரு பைரவ கணக்கு வருவார். ஆமாம், உரம் போய் திரும்ப அப்படியே இறங்கணும். கீழே இறங்கி அப்படியே மலையை சுற்றி பின்னாடி போகணும். பின்னாடி போயிட்டு மதுரை சோறு உரமாக வந்து அந்த பக்கம் இறங்கணும். அந்த பக்கம் வந்து 100 அடி ஆழத்தில் உருட்டி விட்டா மாதிரிலாம் இறங்கணும். இப்படி இருக்கிறியா? இதில் வரத்தாவே இல்லை. கம்மியான வியூ ஆகும். அண்ணா அது கடைசி அந்த பக்கம் இருக்குங்க. கடைசி அதுதான். இது ஒரு சமணர் படுகை மாதிரி இருக்கு, தொங்க விட்டான் பாறை மாதிரி ஒரு அமைப்பு. இது ஒரு இதுன்னு வச்சுங்களேன். இந்த சைடு தொங்க விடுறது இந்த மாதிரிலாம் கூட இதில் இருக்கலாம். இதில் ஆக்சுவலாக வந்து ஏதாவது சின்னம் இருக்குது, வரைஞ்சிருப்பாங்க, அது கண்டுபிடிக்க முடியல. செவுரு தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, செவுரு கட்டியிருக்காங்க, இடிச்சிட்டாங்க. தாங்க இருக்கு பாருங்க, செங்கலோடலாம் இருக்கு பாருங்க. சமணர் படுகை, சமணர் அதை வந்து தொங்க விட்டான் பாறைன்னு இருக்கு. அது இன்னும் டீப்பாக இருக்கும், அது உள்ளே போக முடியாது, ரொம்ப மறைஞ்சிருச்சு. நான் பார்த்து போங்க பாப்பா, பார்த்து போடா. இங்கே வாங்க, இதில் போங்க. அது வேணும், இதில் போங்க. அப்படியே வழி விடுங்க, போறவங்களுக்கு வழி விடுங்க. பாபு வரணுமா? அற்புதமா இருக்கு காத்து. என்னாச்சு? இறங்க முடியலையா? ஆமாம், இந்த இடத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் சரியா போயிடும். பார்த்து போங்க. ஜீப்பலாம் வரலாம். ஆள் இருக்கும் குழியிலேருந்து சமணர் படுகையை பார்த்துட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்கோம். கேசன்ஜி அப்படி வாங்க. சத்தி வாங்க, கையா கூட்டிட்டு வாங்க. பார்த்து கீழே அப்படி போகாதீங்க. நான் மதில் சுவர், இது கீழேருந்து பார்த்தா தெரியும், பட் இங்கெல்லாம் இதாகிடுச்சு. இது ஒரு மதில் சுவர். வாங்க அப்படி வாங்க. வாடா ஏமா பிடிக்கிற? ஒன்றும் இல்லை போய்க்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணுறான். அது பார்க்குது, அது ஏதாவது அசம்பாவிதம் இருக்கிறதா இல்லையான்னு. தொங்க விட்டான் பாறைன்ட்டு இந்த லைனில் வருமா? அது அந்த லைனையும் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு இடம் இருக்குது, அது பார்க்க முடியாது. ரொம்ப இந்த மாதிரி மதாராக இருக்கும்.
மணிக்கு பார்க்குறேன், காலையில் பார்த்து அங்கே வீடியோ போடுறீங்க. நான் எது கேட்டேன்? ஆமாம், டைமிங் அந்த டைம் டக்குன்னு கிளம்பிடுவோம். போயிட்டு வந்துடுறீங்க. வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல, ஃபாலோயிங் அப்படியே ஓவரால் ஃபாலோ பண்ணிட்டு வரங்காட்டி ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த மலையவே நம்ம ரவுண்ட் அடிக்கிறோம். ஆமாம், மலையை சுற்றி தான் போகிறோம். மலையை சுற்றிட்டு தான் திருச்சின்னமலை போய் இப்போ அந்த இடத்த பார்த்துட்டு திரும்ப மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கடைசி அந்த கோட்டைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, வீரர்கள் தங்கம், அதை வந்து பார்க்க போகிறோம். பார்த்து வாங்க. அண்ணா முள்ளு களிச்செடி இருக்கே, குத்திக்காதீங்க. இந்த பக்கம் தடம் இல்லை, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டான்னு பார்த்து திருச்சின்னமலை தூக்கில் போட்ட இடம் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு மண்டபம், இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு கல் தூண் இருக்குது, மண்டபம். அது கோவிலா மண்டபமானு தெரில. நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்பொழுது கண்டுபிடிச்சி பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்த்துருவோம். படி மேலே வரைக்கும் போகுதுப்பா. அங்கே தான் இனிமேல் உருட்டி விட்டான் பாறையில் வரப்போகுது. வாங்க போகலாம், பார்க்கலாம். இங்கே தெரியுதா, ஸ்டெப்ஸ் தெரியுதா? இதுதான் தடம், படிக்கட்டு. எந்த காலத்தில் செதுக்கி வச்சது தண்ணி போகிறதுக்கு தடம் பண்ணி வச்சிருப்பாங்கண்ணா கீழே. தண்ணி மழை தண்ணி அப்படியே போகிற மாதிரி தான் வெளியே தான் கீழே போகிற மாதிரி அந்த இடத்துல. ஹரி, இனிமேல் தான் இறங்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, முடிஞ்சால் பாருங்கள். நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஆமாம், அங்கே தான் தாய்க்கலை விளையாண்டாங்கல்ல, அந்த இடமெல்லாம் அங்கே இருக்குது. இந்த கீழே கல் படமும் அங்கே தான் எடுத்துக்கிறோம், கட்டி போட்டு. இது ஒரு மண்டபம் இருக்குது. நாம் போகிறது வந்து இல்லை, இதுவா அதுவான்னு பார்த்துக்கலாம் இருங்க. இதான் உருட்டி விட்டான் பாறை. இது விட்டுட்டான். இதாங்க இந்த மண்டபம். ஆமாங்க, இறங்கிறதுக்கும் இறங்க தடம், ஏறதுக்கு அப்படி வந்துடலாங்க. இங்கே என்ன இருக்குது? இல்லை மறைச்சிட்டாங்களா? இதுதான். உருட்டி விட்டான் பாறை. அங்கே போய் வரணும். நடந்தே வரலாம். மொல்ல பார்த்து இங்க பாட்டி டிகிரி வச்சு நட. நிதானம். இறங்கும்போது இப்படி இழுக்காது போலாம். இது அங்க ஒருத்தி. இதுல வாங்க. அவ்வளோதாங்க. அது இறங்குற வரைக்கும் இதாக இருக்கும், இறங்கிட்டோமோ பயந்து எழிஞ்சிடும். ஆமாங்க. இல்லை, வசந்த் வரதை பார்க்கறது நான் அங்கேயே நின்றுருப்பேன். பசங்க வர்றாங்களே, அவனுக்கு கூட சாதாரண வரானுங்க. அது பயம் அறியாத வயசு, நாமெல்லாம் பயம் அறியாத வயசு. மெதுவா போனீங்க, ஜாக்கிரதை. இவ்வளவு தூரம் நான் காப்பாத்திட்டு வந்தேன், நீங்க கடைசியில் வந்து அப்பான்னு கூப்பிடுறேன். பாருங்க, இந்த இடத்துக்கு பார்த்து போங்க, மலை வலிக்கிற போகுது. போடாத, இல்லை போட்டுக்க போடுவோம், தப்பு இல்லை, நல்லா இது, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்துடும் தாராளமா. செருப்பெல்லாம் பிச்சுட்டு போயிட மாட்டேங்குது. இதான் வந்து உருட்டி விட்டான் பாறை. எவ்வளோ ரிஸ்க்கானது பாருங்க, எல்லாம் உட்காந்தாங்க வந்தோம். அவ்வளோ சிரமமான இடம் அது, நல்லா வழுக்கு பாருங்க. பரவாயில்ல, ஏன்னா மற்றவங்களும் எல்லாரும் பார்க்கணும். உருட்டி விட்டான் பாறையில் வந்து பயங்கர ஸ்லோப்பாக இருந்தது.
இறங்கி வந்துட்டோம் குழந்தைங்கள. ஜோசப் பார்த்து போங்க. வர முடியாது, வலிக்கிட்டோம். மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம இவ்வளோலாம் ஃப்ரீயாக போகலாம். ஆமாம். இந்த இடத்துக்கு ஒரு மண்டபம் இருக்குது. அது லாஸ்ட் டைம் நான் வரப்போ கொஞ்சம் வளவலன்னு இருந்தது, பார்க்க முடியல. அங்கே ஒரு மண்டபம் இருக்குன்னு வச்சுக்குவேன். அடுத்த மாதம் கிளம்பிடலாம். அந்த அதுக்குள்ளே இருக்குது. மாதம் ஏறினா நல்லது தான். கண்டிப்பாக உடம்பு நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு இங்கே ஒரு படிக்கட்டு தெரியும். அதா அந்த இதில் ஜோசப் மெதுவா இருக்கா, பார்த்துட்டியா? அதான் அங்கே தாயம் விளாண்டுருப்பாங்க பாரு, பரமபதம். கண்டிப்பாக யாருமே சலிச்சிக்கல. நான் ரெஸ்ட் எடுங்க, அப்படி வர மாதிரி உட்காருங்க. இது முடிச்சுட்டு அடுத்து அப்படியே போவோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாலி ஒன்று இருக்குது. எல்லாமே தண்ணீர் சேமிக்கிறதுக்காக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். உருட்டி விட்டான் பாறையிலிருந்து இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இது நான் ஆக்சுவலாக போன வெளியில் சொல்லியிருப்பேன். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஆறுகால் மண்டபம் மறைச்சிருச்சு. இங்கே ஒரு பாருங்க 8 கால் மண்டபம் இருக்குது. 2, 4, 6, 8 நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்காக வச்சுருக்காங்க. மொத்தம் 9 தூண் இருக்குது. இங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் திராட்சையெல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். கண்ணா இதான் தீரன் சின்னமலை தூக்கில் போட்ட இடம். நான் வரேன். அந்த மலை கோட்டையானது அவ்வளவு அங்க இருக்கு பாருங்க. கண்காணிப்பு கோபுரம் அங்கோட்டு இருக்கு பாருங்க. ஆறுகால் மண்டபம் தெரியுதா? இது வந்து நம்ம இறங்கி வந்து ஊற்றி விட்டான் பாறை. இப்போ நாம் இங்கிருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நம்ம இறங்கி வந்துட்டோம். இப்போ நான் திரும்பி ரிட்டர்ன் போகும்போது படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அந்த இடத்துக்கு ஒரு படிக்கட்டு தெரியுது பாருங்க. அதில் எப்படி இறங்கி வந்திருப்பான்னு பாருங்க. தெரியுதா? கிட்டத்தட்ட 100கணக்கான படிக்கட்டு பாறையிலே செதுக்கியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபமோ வேறு ஏதோ கோவில் அமைப்போ இருக்குது. நம்மளுக்கு இப்போ போக முடியாது, பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது. நம்மளால போக முடியாது. அது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் காட்டுறேன். இந்த பக்கம் தண்ணி தெரியுதாங்க? நிறைய தண்ணி இருக்கா? தண்ணிக்கு மேல ஒரு ரவுண்ட் ஒயிட் தெரியுதா? தண்ணிக்கு அப்படியே கொஞ்சம் மேல இந்த குழந்தை இறங்குமா? அந்த குழந்தைய தூக்கி கீழே வைங்க. இல்லை நான் இறக்கி விட்டால் மாட்டேன். கீழே போய் நின்று இருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதில் அங்கே நீ உட்காந்து இறங்கி, அங்கே உட்காந்து கூட இறங்கிக்கோ. யார் இது? எனக்கு அவசரமே இல்லை, எல்லாம் பொறுமையாக போகலாம். உட்காந்து பொறுமையாக இறங்கி. பனையாக போடுற போக போக
ஆ இன்னும் அந்த பக்கம் இருக்கு. கணக்கா கூட்டிகிட்டு போ. ரொம்ப ஓரம் போகாதீங்க, அப்படி இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் போ. இந்த பக்கம் வாங்க. பார்த்து போத்தங்க பயமில்ல. விடு சோரசன் விடு. அது நீ போனீங்கன்னா அது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கையை கணக்கு பாப்பா பாரு. நான் வசந்த் ஜாக் விலாக்ஸ். பார்த்து போ. இதில் கூட இறங்கி போகலாம். செப்பல் கையில் வச்சுட்டு ஹாயா. சார் பார்த்து வாங்க. நான் நல்லா மேலே ஏறி அப்படியே வாங்க. அப்படியே வாங்க. சார் இதில் வாங்க. பார்த்து வாங்க. ஒருத்தரா வாங்க. வாங்க நேரா வாங்க. மெதுவா அங்க கட்டால இருக்கு. இப்படியே இருங்க சொல்லுங்க. கொடுங்க. பார்த்து வா. கத்தால முள்ள இருக்கு. இதுலயே வந்துரு. வா நேரா வா. குண்டா ஒரு மாப்பிள வந்து வேற குண்டு. வாமாண்ணா, என்ன தெரியுது? கேசம் வச்சு என்னது? இது ஒரு பாலி. செப்பல் ஸ்லிப் ஆகுது, பார்த்து போங்க. இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் சன்னதி பார்த்தோம்ல, அது இந்த கோட்டையை பார்த்து நம்ம அப்படியே இறங்கி அப்படியே வந்துடுறோம். அது பார்த்துட்டேங்க. அதான் சார் ஃபஸ்ட்டு வந்தது ஆஞ்சநேயர் சன்னதிங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து ஆமாங்க சென்னகேசவ பெருமாள் பக்கத்தில் வந்து சாப்பிட்ட இடம். இதில் தான் பார்த்தீங்கன்னா கிடங்கு. இது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் சேமிப்பு இடங்க. மழை காலங்களில் ஃபுல்லாக மதில் சுவர் கட்டி விட்டு தண்ணிக்கு பாருங்கள், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு.
பார்த்து வாங்க கிருஷ்ணா பின்னாடி போகாத. இதுங்க சார் என்ன கிணறு, இந்த தானிய கிணங்கு இதான் வச்சுக்கலாம். உள்ள போய் பாருங்க, அதெல்லாம் பாருங்க. பெரிய மண்டபம் வீரர்கள் மண்டபம். முன்னாடியெல்லாம் பாருங்க கல் நீட்டிட்டு பாருங்க, கதவெல்லாம் இருந்திருக்கு, அதாவது குந்தோட அமைப்பெல்லாம் இருந்திருக்கு பாருங்க, எல்லாம் இடிஞ்சு எடுத்துட்டாங்க. என்ன கிணறுனா ஆமாம் இதுதான் வழி. அப்படி உள்ள போங்க. இப்போ எல்லாரும் போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டேங்க. அப்படியே போயிட்டாங்க, கடைசி வரைக்கும் போங்க, வரைக்கும் போகலாம். காற்று பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. இல்லை ஒட்டுக்கா போனா போங்க. காவிரி படுகை வரலாற்று பயணக்குழு. ஆமாம் அட்டப்பூ இருக்கும். ரொம்ப ஓரம் போகாதீங்க, கால் செப்பல் போடாமல் வந்து போகாதீங்க. அது வரைக்கும் போகலாமா? பாட்டு வாங்க. தடுத்து அரையா அப்படி இருக்கு. இதே மாதிரி மண்டபம் தான் கீழே 5வது நுழைவாயில் ஒன்று இருக்குங்க. சேம் இதே மாதிரி மண்டபம்னு அங்கே ஒன்று கீழே இருக்கு, தரையிலேயே இருக்காங்க. அங்கேயே இருக்கு, அதே போய் பார்க்கலாம். அது வரப்போ பார்க்கலாம். குரங்கு பாதைக்கு பார்த்து வளைஞ்சு போனோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு, வளைஞ்சிருச்சு. போலாம் அப்படியே முன்னாடி போங்க, போலாம். இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிற தலைவர் கிஷோர்ஜி ஸ்டோரேஜ். ஆமாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுங்க, தானியம் அதெல்லாமே, எண்ணெய் தானியம் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுங்க. இது ரொம்ப உள்ளே போய் தலை எட்டி பார்க்காதீங்க, ஏதாவது இருக்க போகுது. அப்படி இல்லை பாப்பா. நாட்டுக்குரங்கு இங்கே ஒரு பாலி இருக்கு, அதை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். கணக்கு பார்த்துட்டியா? கிஷோர் அங்கேயே இருக்காரு. கணக்கு ஏற்றிவிடு பாப்பாவை. போ 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 பார்த்துட்டாங்க, போ போ. இந்த பக்கம் போ பாப்பா.
போ. பார்த்துட்டிங்களா? இங்கே கோயிலில் இருக்க மாட்டேங்கல உடஞ்சி கிடக்கல அந்த தெரியுதுங்களா? இல்லை கோவில் இருந்துருக்கு. இல்லை இங்கே கோவில் இருந்துருக்கா உடஞ்சிருக்கு பாருங்க. திட்டு இருக்கு பாருங்க. கோவில் இருந்துருக்கு நான் திட்டெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம். கிஷோர்ஜி கிஷோர் என்ன பாலி? சூரிய ஒளி படாத பாலி. சூரிய ஒளி படாத பாலி. சூரிய ஒளி படாத தண்ணியில் படாது. பாறை வந்து அதான் கரைஞ்சிருச்சு. இவ்வளவு தூரம் இந்த பாறை இதெல்லாம் மூடி இருக்கிறதுனால தண்ணி மேல சூரிய ஒளி படாம இருக்கும். பாறை மேல படாம இங்கே தெரியுதா? மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே சிதலம் அடைஞ்சிருச்சு. அது முன்னாடி அங்கே இருக்கு. டைரக்ஷன் டென்னர்ஸ் அவர்களுக்கு ராமானா இங்க பாருங்க. ஹாய் வாட் யூ டு யாருக்கு மொபைல் வாங்க. ஜி அப்படி பார்த்துங்க. வாங்க போலாம் வாங்க போலாம். மூஞ்சி தெரியுது. காலு வளர்த்துது காலு கீழே அந்த கோட்டை வச்சுருக்கீங்களா அந்த இடத்துல உட்காந்து கால் வளர்த்துக்குறாங்க. கால் நடுங்குதானே. இது என்ன பாறை? ஞாபகம் இருக்கா? இடி விழுந்தான் பாறை. இடி விழுந்தான் பாறை. சிவா இருக்கா அப்படி? ஓகே இருக்கா பண்ணிடனா இருக்காரு. போலாம் வாங்க. அப்படின்ட்டா சார் சாப்பிட்டு அவங்க போடுவாங்க. ஐயோவா கம்முன்னு சொல்றோம். பாக்குறாங்க பாத்துட்டு போறதுன்னா பாத்துட்டு போங்க. இது ஆயில கிடங்கு. வா கப்பல் பாலி. ஏன் பாட்டு இதுதான் போக முடியும். ஃபுல்லா இது கப்பல் பாலி. என்னங்க? இல்லை எல்லாமே இதுதாங்க. ஆமாம் அற்புதமான இடமா இருக்கு. மண்டபம் ஸ்டோரேஜ் ப்ளஸ் அது இல்லாமல் ஏரர்கள் தங்குற இடம் அடி ஸ்டோரேஜ் தான் மோஸ்ட்லி. ஸ்டோரேஜ் தான் இறங்கி வர மாதிரி இருந்தா அது இதெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அள்ளி இல்லை